இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா ரிஷப ராசிக்காரங்களோட பொது குணம் அல்லது அவங்க பிறவி குறித்த ரகசியத்தை தான் நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்தா ரொம்ப அழகான தோற்றத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதே நேரத்தில் தன்னோட அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக கூற முடியும். அதே போல் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. ஒரு சிலருக்கு வந்துட்டு இது அதீதமாகவே இருக்கும். எல்லா புத்தகங்களையும் தேடி தேடி படிப்பவர்களாக இருப்பார்கள். கதை, கட்டுரை, இலக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை படித்து உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப வசீகர தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் அப்படின்னும் குறிப்பிடலாம். அதே போல் இவங்களை எதிர்த்து போரிடுவது மற்றவங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். அது வாதத்துலேயும் சரி நேரடியாக போரிட்டாலும் சரி இவங்க கிட்ட போரிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சாதுரியமாக அவங்க வியூகம் அமைத்து தான் இவங்க கிட்ட போராட முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். எப்போவுமே எதிரிக்கு ஒரு சவாலாக இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இயல்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. யாரு கூடயும் சடார்னு அவங்கள வெறுத்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு குணமாகவே இருக்கும். இவங்களோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரோல் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் இந்த ராசியில் பிறந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பொது காரியங்களில் இவங்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஓரமாக ஒதுங்கி நிற்க மாட்டாங்க. அங்கே போய் அங்கே இருக்க வேலைகளையெல்லாம் இழுத்து போட்டு முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். யாரும் சொல்லணும் அப்போ தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இவங்களை பொறுத்தளவு ஒரு நல்ல குணம் என்னன்னா தான் மட்டும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு சற்றே குறைவாகத்தான் இருக்கும். தன்னோட சேர்ந்தவங்க, அதாவது இப்போ அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, என் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதையும் நேரடியாக சொல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அது ஒரு சூட்சமமாக மறைமுகமாக சொல்லி உங்களை திருத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களோட முகக்குறிப்பில் இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் அவங்கள மாற்றவும் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பழைய விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அசை போடக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தவறு இனிமேல் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நல்ல திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்போவுமே சொல்லுவாங்க முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் தோல்வி கிடையாது அப்படின்னு. அதே போல் இவங்க ஒரு விஷயத்தில் தோத்துட்டாங்கன்னா தொடர்ந்து அதில் போராடி வெற்றி காணும் வரை கடினமாக உழைப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அம்மா எது சொன்னாலும் சரி அல்லது என்ன பண்ணாலும் சரி எனக்கு எல்லாமே அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா ரொம்ப துடித்து போகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல் அம்மா மட்டும் கிடையாது, உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஆள் அப்படின்ட்டு நம்ம பகிரங்கமாகவே சொல்லலாம். எல்லாத்து மேலேயும் ஒரு பாசம் கொண்டவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். பகைவர்கள் இவர்களுக்கு இருப்பது ரொம்ப கடினம் அப்படின்னாலும் இவங்க அப்படி அசால்ட்டாக இருந்துட முடியாது. நம்மளுக்கு பகைவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க இருந்துட்டாங்கன்னா அதுவுமே இவங்களுக்கு பிரச்சனையாக தான் கொண்டு வந்து விடும். இந்த பிரச்சனை அதாவது இவங்களுக்கான பகைவன் எங்கே இருக்கான்னா உள்ளேயே அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சில நேரத்தில் எதிரியை உள்ளே வச்சுக்கிட்டே இவங்க போராடுவாங்க. அதுதான் அது இல்லாமல் இருந்ததுன்னா இவங்களை ஒரு ஆற்றல் மிக்கவர்களாகவே கருதலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசுகிறப்பையும் சரி செயல்பாட்டிலையும் சரி ரொம்பவே பணிவு இருக்கும். அதே போல் ரொம்ப கவனமாகவும் செயல்படும் போது இவங்களுக்கு எல்லாமே வெற்றிகளை உண்டாக்கி தரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நிறைய பேர் திரைத்துறையில் இந்த ராசிக்காரங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. நிர்வாக திறமையில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களோட துணைவர்கள், அதாவது இப்போ பெண்ணாக இருக்க பட்சத்தில் கணவர் இருக்கார் அப்படின்னா அவங்களும் கணவர் ரிஷபராசியாக இருக்காருன்னா இவங்களுக்கு துணைவியாக வரப்போகிறவங்க நிர்வாக திறமையில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ அவங்கள புரிஞ்சு நடந்து கொள்வது வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலில் இறங்குவாங்க, அது நஷ்டப்பட்டு போயிடும். அதுக்காக அதை விட்டுற வேண்டாம். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதே தொழிலில் ஈடுபாடு கொள்வதன் மூலமாக வெற்றி அடையலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது.